வணக்கம். அரக்கோணம் மக்களுக்கு வணக்கம். நேற்று நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அரக்கோணம் மக்களுக்கு தேவை வேலை வாய்ப்பா இல்லை வசதி வாய்ப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. என்னோட பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன், நம்ம அரக்கோணம் மக்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு, வசதி வாய்ப்பு ரெண்டுமே நமக்கு தேவை. முக்கியமாக வேலை வாய்ப்பு. நம்ம அரக்கோணம் சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலும் சரி, நம்ம எல்லாருமே தினமும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி மட்டும்தான் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்ருக்கோம். பல மைல் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு தினமும் போயிட்டு தான் வந்துட்ருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு வேலை நமக்கு நிரந்தரமாக இல்லைன்றதான் ஒரு கஷ்டம். நம்ம அரக்கோணம் சர்க்கிள் முழுசாக இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ். அதாவது இந்தியன் ரயில்வேஸ், ஒர்க் ஷாப் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். லோகோ ஷெட், இப்படி பார்த்தோன்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், அந்த பக்கம் அல்ட்ராடெக், இந்த பக்கம் எம்ஆர்எஃப், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவ்வளோ தான் இருக்கே தவிர மற்றபடி நமக்கான ஒரு வேலை வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மி தான். நம்ம எல்லாம் பெருமையாக சொல்கிறோம், நான் எங்கள் ஊரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பெருசாக இருக்குது, எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு, எல்லாமே நம்ம சொல்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் தினமும் பல மைல் தூரம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டு வரமே தவிர நம்ம அரக்கோணம் லோக்கல்லையே ஒரு வேலை நமக்கு கிடையாது. அதே போல் அரக்கோணத்தை விட்டு நிறைய பேர் ஊரை விட்டு காலி பண்ணவும் நிறைய பேர். ஏன்னா இங்கே வேலை கம்மின்றதால காலி பண்ணவும் நிறைய பேர். ரொம்ப தூரம் போய்ட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு காலி பண்ணவும் நிறைய பேர். அதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரக்கோணமில் ஒரு வேலை இல்லைன்றது எல்லாருக்கும் ரொம்ப நாள் கனவு. இது எப்போ நம்ம நடக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்ம அரக்கோணத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கவர்மெண்ட் செக்டார்ஸ், 90% கவர்மெண்ட் செக்டார்ஸ் மட்டும்தான். மற்றவங்களாம் எங்கே போவாங்க? எல்லாம் கஷ்டம் தானே. எல்லாருமே நம்ம சென்னை, இந்த பக்கம் ஜோலார்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அம்பத்தூர், ஆவடி இப்படி தான் ட்ராவல் பண்ணுறமே தவிர நம்ம சுற்றி இருக்கிற ஒரு கொஞ்சம் தூரத்தோட கம்பெனிஸ் கிடையாது. எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் லோக்கலில்? கிடைக்காதில்ல. மற்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்ல. ஒரு பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அதுவும் இல்லை. ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் எல்லாமே கம்மின்னே சொல்லலாம். நம்ம ஊரில் கம்மின்றதை விட தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தா எண்ணி சொல்லிடலாம். அதாவது எம்ஆர்எஃப், ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா சில கம்பெனிஸ் மட்டும்தான். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், இந்தியன் ரயில்வே, லோகோ ஷெட், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுதான் நம்ம ஊரில் இருக்க தவிர மற்றபடி ப்ரைவேட் செக்டார்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம அரக்கோணமில் முன்ன இருந்த பாப்புலேஷனோட இப்போ அதிகமாயிட்டாங்க. பிள்ளைகளும் சரி, மாணவிகளும் சரி, பெரியவங்களும் சரி, இப்போ நிறைய ஆகிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாருமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறதுன்றது நமக்கு ஃபெசிலிட்டி இருந்தாலும் அது கஷ்டம்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம லோக்கல்லே வேலை வாய்ப்புகள் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அது எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ரொம்ப நன்றி. அதே போல் ட்ரெஸ் நான் கேட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் தர வேண்டியது நிறைய இருக்குது. உங்களுடைய ஆதரவோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மிக்க நன்றி.